சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள குளத்தை கவுன்சிலர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் அளிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் அடுக்குமாடி குடியிருப்புக்கு சாலை அமைக்க அரசு இடத்தை கபளீகரம் செய்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கண்ணும் கண்ணும் திரைப்படத்தில் நடிகர் வடிவேலு தன்னுடைய கிணற்றை காணவில்லை என போலீசில் புகார் அளிப்பது போன்ற சம்பவம் நிஜத்தில் சென்னையில் நிகழ்ந்துள்ளது. குளக்கரையை காணவில்லை என புகார் அளிக்கப்பட்ட சம்பவத்தில் நடந்ததுதான் என்ன? சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சோழிங்கநல்லூர் அருகே காரப்பாக்கம் பகுதியில் குளம் ஒன்று உள்ளது. சர்வே எண் 89 உள்ள பெரியகேணி குளம் அப்பகுதி மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருந்து வந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த குளம் தனிநபர்களால் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாவதாக கூறப்படுகிறது. அத்துடன் குளக்கரையை சாலையாக மாற்றியதால் பெரும் மழை காலங்களில் மழைநீர் வெளியேறி வீணாகி உள்ளது. நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து வெளியேறும் தண்ணீர் குடியிருப்பு மற்றும் சாலைகளில் தேங்கி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குளக்கரை ஆக்கிரமிப்புக்கு 198வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில துணைத் தலைவருமான சுந்தரம் தான் காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த குளத்தை முழுமையாக துடுத்து அதில் இருக்கக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடில் ஒரு 17 ஏக்கர் லேண்ட் ஆனது ஒரு சுமார் 17 ஏக்கர் இருக்கும். அந்த நிலத்தை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு தேவையான ஃப்ளாட்ஸ் லேஅவுட் பண்ணுறதுக்காக அப்போ அந்த ரோடை அதை ஃபார்ம் பண்ணி அந்த குளத்தை துடுத்து பண்ணியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு 18ஆம் தேதி போல் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு சொந்தமான அவருடைய மனைவி லலிதா, அவருடைய மகன் வளர்ப்பு மகன் கார்த்திக், அவங்க 2 பேர் பேரில் அந்த நிலத்தை ஒரு 3 ஏக்கர் நிலத்தை அந்த குளத்தை ஒட்டி வாங்கியிருக்காரு. அந்த நிலத்துக்கு வழி தேவைப்படுதுன்றதால குளத்துடைய சர்வே நம்பர் 89 காரப்பக்கம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அந்த இடத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு பக்கத்தில் பென்சிங் காம்பவுண்ட் சுவர் அமைச்சு அதுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலர் இளங்கோ மற்றும் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். ஆனால் இது வருவாய்த்துறைக்குள் வராது, மாநகராட்சி கட்டுப்பாட்டிற்குள் தான் வரும் என அலட்சியமாக கூறிவிட்டு சென்றதாக காரப்பாக்கம் பகுதி மக்கள் கூறியுள்ளனர். மேலும் புகார் அளித்தும் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். குளம் ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் தன் மீதான குற்றச்சாட்டு குறித்து சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சுந்தரம் விளக்கமளித்துள்ளார். அதில் இருபுறமும் குளக்கரையில்தான் சாலை அமைந்துள்ளது என்றும் புகார் தொடர்பாக முறையாக அளவீடு செய்ய அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அளவீடு செய்த பின்பு தன்னுடைய நிலம் அரசு இடத்தில் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பகுதியில் 17 பேரிடம் இருந்து விவசாய இடங்களை வாங்கி விற்பனை செய்துள்ளதாகவும் சுந்தரம் குறிப்பிட்டுள்ளார். குளத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள இடத்தில் வெளிநபர்கள் வாகனங்களை நிறுத்துவதால் அங்கு மதில் சுவர் கட்டுவதாகவும் விளக்கமளித்துள்ளார். எனவே அரசு இடத்தை ஆக்கிரமிக்கவில்லை என்று மாமன்ற உறுப்பினர் சுந்தரம் தெரிவித்துள்ளார்.